அதைத் தொடர்ந்து பள்ளியின் உதவியாளராக இருந்து பல்வேறு நிலையில் நமது நிறுவனத்தை முன்னேற்றம் அடைய செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி சரஸ்வதி அவர்களை தொடர்ந்து பானுமதி, பூங்கோதை, ஓட்டுநர் பக்கிரிசாமி இவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பரிசை வாங்கிய அனைவருக்கும் நன்றி. ஓட்டுநர் பக்கிரிசாமி ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிறுவனம் 25வது வெள்ளி விழா ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த இனிய தருணத்தில் பல்வேறு பரிசுகளை பல்வேறு நிலையில் முன்னேற்றமடை செய்த பலருக்கும் பரிசு வழங்கப்படுகிறது. ஒரு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வண்ணம் தாளர் ஐயா அவர்களை அப்படியே ஓவியமாக வரைந்து அந்த நினைவு பரிசை ஐயாவிடம் கொடுக்கிறார். உண்மையாகவே அந்த ஓவியம் அப்படியே அச்சியசலல் அப்படியே நம்ம தாளர் ஐயாவை பார்ப்பது போலவே இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்ட தாளர் ஐயா அவர்களுக்கும் நன்றி. ஓவியத்தை வரைந்த அந்த முன்னாள் மாணவருக்கு பொன்னாடை பார்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்களுக்கு சின்னதாக ஒரு பரிசு கொடுக்கப்படுகிறது. அவர்களின் பெயர் இப்பொழுது வாசிக்கப்படுகிறது. பா விதுரன், சன் ஆஃப் பாரதி ராஜா, மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது பயிர் படித்த அந்த மாணவனும் அவருடைய பெற்றோரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மா நவீலன், சன் ஆஃப் மணிகண்டன், ஆ கவினையா, டாக்டர் ஆஃப் அருண், கா ஹர்ஷன், சன் ஆஃப் கலைவாணன், பா சிவனிதன், சன் ஆஃப் பாஸ்கர். இந்த ஆண்டின் துவக்கத்தில் இந்த வருடம் 26-27ஆம் ஆண்டின் துவங்க இருக்கின்ற மழலைய எல்கேஜி பிள்ளைகள் அட்மிஷன் முதலாக இந்த மேடையிலே துவங்கப்படுகிறது. இந்த வருடத்திற்கான 26-27ஆம் ஆண்டிற்கான பள்ளி சேர்க்கை இன்று முதல் இந்த பள்ளியில் இனிதே இந்த மழலை செல்வங்களின் தொடங்குகிறது. யாஷ்வி அவர்களுக்கு இந்த நேரத்திலே அட்மிஷன் செய்யப்படுகிறது. இந்த மேடையிலே சிறப்பு விருந்தினர்கள் மத்தியிலே கல்வியாளர்கள் முன்னிலையே பெருந்திரளாக இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற கல்வியாளர்கள் அவர்களின் திருக்கரங்களால் முன்னிலையிலே இந்த பள்ளிக்கு சேர்க்கை தொடங்குகிறது.
அடுத்ததாக நிதர்னா அவர்களுக்கு அட்மிஷன் செய்து உறுதி செய்து பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக அதிக்ஷா, அடுத்ததாக வைஷ்விக் அவர்களுக்கு அட்மிஷன் செய்யப்படுகிறது. அடுத்ததாக யாஷ்வி அவர்களுக்கு அட்மிஷன் செய்யப்படுகிறது. யாஷ்வி அவர்களுக்கு 26-27ஆம் ஆண்டின் எல்கேஜி அட்மிஷன் செய்து சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக அதிஷ்கா அவர்களுக்கு எல்கேஜி அட்மிஷன் செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு சிறப்பு இந்த பள்ளி தொடங்கி இந்த வருடத்தில் 25ஆம் ஆண்டை அடியெடுத்து வைக்கிறது. ஒரு சிறப்பு வாய்ந்த 25ஆம் ஆண்டின் வெள்ளி விழா ஆண்டை. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் ஆசியோடும் இப்பகுதியை சார்ந்த சான்றோர்கள், பெரியோர்கள், பொதுமக்கள் மற்றும் எமது பள்ளி பெற்றோர்கள் நல்லாதரவோடு செயல்பட்டு வரும் எமது கல்யாணி ராஜா நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் 25ஆம் ஆண்டு ஆண்டறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். எமது பள்ளி 1/6/2001ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு எஸ். கிருஷ்ணன் என்கிற வேபுசார் அவர்கள் முயற்சியாலும் கீழமூவர்கரை, மேலமூவர்கரை மற்றும் கோணையாம்பட்டினம் ஊர் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆதரவுடன் துவங்கப்பட்டு பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 8 ஆசிரியைகள், ஒரு யோகா மற்றும் விளையாட்டு ஆசிரியர், ஒரு சிலம்பம் பயிற்சியாளர் மற்றும் 3 பணியாளர்களை கொண்டு பள்ளி சிறப்பாக இயங்கி வருகிறது. அரசு செயல்படுத்தி வரும் 25% இலவச கல்வி திட்டம் நமது பள்ளியிலும் செயல்படுத்தப்பட்டு பல ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கப்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, வாகன வசதி, காற்றோட்டமான வகுப்பறை, விசாலமான விளையாட்டு மைதானம் ஆகியன உள்ளன. மாணவர்கள் சுறுசுறுப்புடன் இருப்பதற்காக உடற்கல்வி பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாண்டு 15/7/2025 அன்று காமராசர் பிறந்தநாள் நமது பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. கல்வி வளர்ச்சி நாளையொட்டி மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, ஓவிய போட்டி ஆகிய போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. எம் பள்ளியில் யோகா பயிற்சி தனி ஆசிரியரை கொண்டு சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது. 3/8/2025 அன்று நடைபெற்ற மாநில அளவிலான யோகா போட்டியில் எம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு முதல், 2 மற்றும் 3ஆம் பரிசுகளை வென்றனர். 18/5/2025 அன்று நம் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பள்ளி தாளாளர் அவர்களால் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. 10/12/2025 அன்று நம் பள்ளியில் மேஜிக் ஷோ நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு மேஜிக் ஷோ காண்பிக்கப்பட்டது. 13/1/2026 அன்று நம் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. 26/1/2026 அன்று நம் பள்ளியில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பள்ளி தாளாளர் அவர்களால் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. 31/1/2026 அன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான திருக்குறள் போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் மாவட்ட அளவில் அதிக திருக்குறள்களை கூறி 574, 500, 446 என அதிக அளவிலான திருக்குறள்களை ஒப்புவித்து பரிசுகளை வென்று அனைவரது பாராட்டுகளை பெற்றனர். 6/2/2026 அன்று நம் பள்ளியில் விளையாட்டு விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர்.
10/3/2026 எம் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி அளவில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடத்தப்பட்டு வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். எம் பள்ளி மாணவர்களுக்கு கற்றலில் சிறப்பான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. கற்றலில் பின்தங்கும் மாணவர்களுக்கு தனி கவனம் செலுத்தப்பட்டு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. எம் பள்ளியில் யோகா மற்றும் சிலம்பம் வகுப்புகள் எடுக்கப்பட்டு சிறப்பான முறையில் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. மாணவர்கள் ஆங்கிலத்தில் உரையாட அவர்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் சிறப்பான கையெழுத்திற்காக கர்சிவ் ரைட்டிங் பயிற்சி ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது. பல சாதனை மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் எமது பள்ளி மேன்மேலும் வளர உறுதுணையாய் இருந்து வரும் இப்பகுதியைச் சேர்ந்த ஊர் தலைவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி இவ்வாண்டு அறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருமதி எல் அனுச்சியா ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக புலவர்களிடம் இருக்கும் பல புலமை தமிழ் மொழியில் இருப்பதோ பல வளமை. சிறந்த சொல்லாற்றலுக்கு தேவை தலைமை. இவரின் பேச்சை கேட்டால் எல்லோருக்கும் கிடைக்கும் புதிய இளமை. தலைமை உரையை ஏற்று பேச வருமாறு திரு ஆர் யோகநாதன், எம்எஸ்சி, எம்ஃபில், பிஎட் நமது நிறுவனத்தின் தொடங்கிய ஐயா அவர்களை தலைமை உரை ஏற்று பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பள்ளியானது 2021 வேம்பு சார் திருவெண்காட்டில் நான் டியூஷன் சென்டர் வச்சுருந்தேன். 2001 இப்போ இருக்க எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட் வீட்டில் தான் மாடியில் யோகம் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். 2002 அந்த கார்னரில் லாஸ்ட்டில் ஒரு டேனிங்கில் வந்திருக்கோம். 2004 தான் இப்போ இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஓட்டு வீட்டில் இருந்துச்சு நம்ம ஸ்கூலு. 2006 இந்த இடத்த வாங்கி 2007 இப்போ இருக்க இந்த ஸ்டேஜில் ஓட்டு கட்டணமாக இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது 25 ஆண்டுகள் கடந்து போனதை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. அவ்வளவு இது எல்லாத்துக்கும் வளர்ச்சி காரணம் இவ்வூர் தலைவர்கள் மற்றும் பெற்றோர்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு மட்டுமே. இப்பள்ளி மேலும் வளர உங்களுடைய ஆசிகள் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். இந்த வருடமே நாங்கள் மெட்ரிகுலேஷன் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இது உங்களுடைய ஒத்துழைப்பில் கண்டிப்பாக வரும் என்கின்ற உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய ஒத்துழைப்பு தான் கண்டிப்பாக வரும் கல்வியாண்டிலே நம் பள்ளியானது மெட்ரிக் பள்ளியாக தரம் உயர வாய்ப்பு உள்ளது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த வெள்ளி விழா ஆண்டை சிறப்பாக கொண்டாடணும். நல்லா எல்லாரையும் நம்ம ஸ்கூலில் படித்த பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சிறப்பு செய்யணும்னு நிறைய ஆசைகள் இருந்துச்சு. அப்படி யார் இருக்கான்னு பார்க்கல, ஒரே ஒரு டாக்டர் மட்டும்தான் நம்ம கண்ணில் அகப்பட்டாங்க. மீதி எல்லாருமே ஃபாரின் அங்கங்கே நிறைய நல்ல பொசிஷனில் இருக்காங்க. இருந்தாலும் டாக்டர் வி அக்ஷயா மட்டும் இங்கே நியர்பையில் இருக்காங்கன்னு சொல்லி, சரி அவங்களால நம்மகிட்ட படித்த பசங்களை ஹானர் பண்ணு வர சொல்லி தான் இந்த ஃபங்க்ஷனில் மேடை ஏற்றிருக்கோம். அதேமாதிரி நிறைய பசங்க படித்து நல்ல நிலைமையில் இருக்கீங்க. அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு 25வது ஆண்டு சிறப்பு விருந்தினர் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்திலே அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பாவாட்ட கேட்டேன், யாரை கூப்பிட்ருக்க என்னென்னு கேட்டேன். இல்லை நம்மளை தான் கூப்பிடணும், யாராச்சும் இருந்தால் சொல்லணுன்ட்டு நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, மயிலாடுதுறை சார்ந்த ஒரு ஆளை கூப்பிடணும். அது வேறு எந்த நடிகர்னு இல்லை, வேறு யாராக இருந்தாலும் கூப்பிடுவோன்னு தான் ஒரு ஐடியா. ஆனால் சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் எங்கள் ரோட்ரி நான் வேலை பார்க்குற ரோட்ரி ஸ்கூலை பற்றி ஒரு வீடியோ அப்படியே யூடியூப்பில் தவழ்ந்து வந்துச்சு. நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் எல்லாம் சொல்லிட்டு வரல. அது யாருன்னு பக்கத்தில் இருக்க மணிக்கிட்ட விசாரித்தேன். சார் நம்ம ஸ்கூல் பையன்தான் சார், 11th 12th நம்ம ஸ்கூலில் தான் படித்தாப்புல நரேந்திர பிரசாத் சொன்னார். உடனே
நான் வந்து என்ன ஐடியா பண்ணியிருந்தேன், ரோட்டரி கிளப் ஸ்கூலுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம கூப்பிட்டு ஒரு ஹானர் பண்ணிடணும் தான் எங்களோட எய்மில் இருந்துச்சு. ஆனால் நம்ம இந்த சீஃப் கெஸ்ட் நம்ம பள்ளிக்கு 25வது ஆண்டு விழா தேடிட்டு இருக்கவள அது என்னமோ தெரியல, தானாக நம்ம ஸ்கூலுக்கு வந்து சார் விஷ் பண்ணிட்டு சார் உங்கள்கிட்ட ஒரு பர்மிஷன் வேணும்னு கேட்கவள எனக்கு அப்போ தான் தோணுது, சரி நம்ம இந்த பையனை நம்ம ஸ்கூலுக்கே கூட்டிடுவோம். உடனே மணிகிட்ட சொல்லி உடனே கன்ஃபார்ம் பண்ணி கேட்ட உடனே எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உடனே வருகின்றேன் என்று சொல்லி ஒத்துக்கொண்ட நம் நடிகர் நரேந்திர பிரசாத் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா எந்த ஒரு நான் தேடிட்டு இருக்கோம், ஏன்னா இப்போ வந்து வளர்ந்து வரும் நடிகர் நம்ம பசங்களுக்கு என்றைக்குமே இந்த 25வது ஆண்டு விழாங்கிறது மறக்காது. வெள்ளி விழா ஆண்டு இந்த 25வது ஆண்டில் ஒரு நடிகர் வந்து நம்ம பசங்க வளர்ந்து மேலவர்களோ அப்போ அந்த நடிகர்கிட்ட நம்ம வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் இன்னும் ஒரு கண்டிப்பாக ஒரு நினைவுகள் இருக்கும். அதனால் ஒத்துக்கிட்ட நடிகர் அவர்களுக்கு நன்றி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சன் டிவியில் பார்த்தீங்கன்னா டாப் குக்கில் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் டிஷ்ஷு ஒன்று மேக்கப் பண்ணியிருப்பார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் அதில் முத வியாபாரம் செஞ்சு சம்பாதிச்ச காசுக்காக ஒரு டிஷ்ஷு, அவருக்கு ரொம்ப பிடிச்ச கொய்யாக்காவுக்கு ஒரு டிஷ்ஷு, அவங்க அம்மா அவங்க அப்பா இருக்க அந்த தொழிலை சொல்லி அதுக்கு ஒரு இது. அதெல்லாம் பார்க்கவுல உண்மையாக இந்த பசங்களுக்கு மோட்டிவேஷன் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நிறையா இருக்குது, நான் சொன்ன டைம் ஆகிட்டே இருக்கோம், நீங்கள் எல்லாம் என்ன திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் இந்த மோட்டிவேஷன் கண்டிப்பாக இருக்கணுங்கிறதுனால தான் கூப்பிட்ருக்கோம். வருகை தந்தமைக்கு நன்றி. விழாவிற்கு வருகை தணிந்த தமிழ்நாடு நர்சரி பிரைமரி சங்க தலைவர், பொருளர், செயலர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாழ்த்துறை வந்து 4 பேர் வழங்குறாங்க. அதில் முதலாவதாக இரட்டை காப்பியங்களில் இருப்பதோ காதை வெற்றி பெறுவதற்கு தேவை பாதை, எவரிடத்திலும் இருக்கக்கூடாது பேதை, இவரின் பேச்சை கேட்டால் எல்லோரும் ஆகலாம் மேதை. நமது மதிப்பிற்குரிய செல்வி டாக்டர் வி அக்ஷயா MBBS அவர்கள் கோணையாப்பட்டினம் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என் பேர் டாக்டர் அக்ஷயா. நான் இந்த ஊர் தான், எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது நான் வந்து படித்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்டேஜில் வருவேன், இதே ஸ்கூலில் வந்து நிற்பேன். இது வந்து ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் படித்த ஸ்கூலில் நான் ஒரு ஸ்டேஜில் வந்து நின்று இருக்கிறது. இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஒரு 25 இயர்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். 25 வருஷமாக இந்த ஸ்கூலை வந்து இவ்வளோ சூப்பராக வந்து கூப்பிட்டு போகிறது பார்த்திங்கன்னா நம்மளோட சார் தான், பாபா சார். எனக்கு வந்து நான் படித்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து என்னை ஞாபகம் வச்சுருந்து நீங்கள் வாங்க அப்படின்னு அவர் என்னை கூப்பிட்டாரு. இந்த ஒரு 25 வருஷமாக நம்ம ஊர் எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஊர் ரொம்ப உள்ளே இருக்கும். ஸோ இந்த ஒரு ஊர்லேயுமே வந்து ஒரு 25 இயர்ஸாக இந்த ஸ்கூலை இவர் வச்சு கூப்பிட்டு வந்திருக்காருன்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து சாருக்கு வந்து ஒரு பெரிய கிளாப் பண்ணலாம் எல்லாரும். ஏன்னா என்னை பேச சொல்லிட்டாங்க, நான் எதுவும் வந்து பேசணுன்னு நான் யோசிச்சு வரல. அதனால் எல்லோரும் படிக்கணும். மேக்ஸ் எல்லோரும் படிக்கிறதை விட கேர்ள்ஸ் பொம்பளை பிள்ளைங்க படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் படித்து இப்போ ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கேன். என்னை வந்து நான் வந்து டாக்டராக இருக்கேன். என்னை படிக்க வேணான்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் இப்போ நான். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அது வந்து எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பெருமையான விஷயம். அவங்கள வந்து ஜெயிக்க வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்து எங்கள் அப்பா எனக்காக கஷ்டப்பட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இருக்கிற ஸ்டேஜ் தான் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் தர இது
ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். நீங்களும் எல்லாருமே இங்கே உள்ள நம்ம ஊரில் உள்ள எல்லாருமே நல்லா படிங்க, படித்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரணும். நான் நம்ம ஊரோட ஃபஸ்ட்டு டாக்டர், இதுக்கப்புறம் நிறைய டாக்டர் வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இனியதொரு வாழ்த்துரையை வழங்கிய டாக்டர் அவர்களுக்கு நன்றி. வாழ்த்துறையின் இரண்டாவதாக, சின்ன சின்ன சொல் வார்த்தை மாலையாகும், அதை கேட்கும் எங்கள் மனம் சோலையாகும். நீங்கள் கூறும் ஒவ்வொரு சொல்லும் வெற்றிக்கு விதியாகும், அதை கேட்கும் எங்களுக்கு வாழ்க்கை பாதையாகும். திரு எம் வெங்கடாச்சலபதி, எம்எஸ்சி பிஎட், வெற்றி நர்சரி பிரைமரி பள்ளி, புவனகிரி, கடலூர் மாவட்டம், மாநில பொருளாளர், தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கம். மதிப்பிற்குரிய ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கல்யாணி ராஜா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியின் வெள்ளி விழா ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபஸ்ட்டே பேரண்ட்டுக்கெலாம் ஒன்று சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் ஷார்ட்டாக பேசுவேன், நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்போவுமே அப்படி தான். எந்த மேடைக்கு போனாலுமே அமைதியாக நான் பேசுகிறத கேட்குற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் ஸ்டாப்பாக நிறைய விஷயங்களை பேரண்ட்டுக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணுங்கிறதுல நிறைய சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? அதனால் நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் நிறைய கை தட்டினீங்கன்னா விரைவில் போய் உட்காந்துருவேன். சரிங்களா? வேணா பசங்களுடைய மழலைகளுடைய கலை நிகழ்ச்சிகள் இங்கே நிறைய இருக்குது, அதனால் எல்லோரும் ஃபஸ்ட்டு கவனிங்க. நான் பேசுகிறது மட்டும் இல்லை, இனி வர்றவங்க பேசுகிறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இந்த கல்யாணி ராஜா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியின் 25வது ஆண்டு விழா, வெள்ளி விழா ஆண்டாக கொண்டாடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஊர்லேருந்து வர்றப்ப எனக்கு இந்த ஊரே எங்கே இருக்குன்னு தெரியல. சார்கிட்ட கூட நான் வந்து சார் கூகுள் மேப் அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். சார் அவருடைய பிஸி ஷெடியூலில் மறந்துட்டார். அதுக்கப்புறம் உங்கள் ஊர் பேரை போட்டு தேடி கண்டுபிடிச்சி வந்து ரொம்ப தூரம் வளைஞ்சு வந்து பார்க்குறப்ப ஊர் இருந்துச்சு. வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இங்கே இந்த சூழலை பார்த்த உடனே காற்றோட்டமான சூழ்நிலை இருக்குது, நல்ல கலை நிகழ்ச்சிகளும் கலைகளையும் கற்றுக் கொடுக்குறாங்க, நல்ல கல்வியும் இங்கே கொடுக்குறாங்க என்பதற்கு இந்த மேடையே சாட்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே 25 ஆண்டுகளில் ஒரு டாக்டரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. இதை விட ஒரு பெரிய வெற்றி இந்த ஸ்கூலுக்கு கிடையாது. இதுக்கெல்லாம் கிளாப் பண்ணணும். சரிங்களா? இப்படிப்பட்ட பள்ளியை உங்களுக்கு நிர்வகித்து நடத்தி கொண்டிருக்கும் நம்ம ராஜ்பவன் சாருக்கும் அவங்களுடைய டீச்சர்ஸ் அவருடைய மிஸ்ஸஸ் எல்லாருக்கும் ஒரு பிக் கிளாப் பண்ணுங்க. பெரிய பாராட்டுக்கள். இவ்வளவுதான் கை தட்டுவீங்களா? நான் முன்னாடியே பார்த்தேன், உங்களுடைய மழலை செல்வங்கள் வந்து பிரைஸ் வாங்குறாங்க. அந்த மழலை செல்வங்களை கூட ஊக்குவிக்கிறதுக்காக உங்களால் என்ன பண்ண முடியல? கை தட்டவே முடியல. நீங்க சின்னதா பசங்களுக்கெல்லாம் கை தட்டி ஊக்குவித்தால் மட்டுமே உங்கள் மாணவர்கள் மேலே வருவாங்க. அதோட இன்னும் ஒரு சிறப்பு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜா சார் பார்த்தீங்கன்னா, ராஜ்பவா சார் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஸ்டார்ஸை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சு தான் நிகழ்ச்சிகளே நடத்துகிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்காலத்தில் உங்கள் மாணவர்களை ஸ்டார்ஸாக உருவாக்கி இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு தான் செய்கிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் இன்னும் நிறைய ஒத்துழைப்பு தர வேண்டும். அதாவது நான் நிறைய பார்த்தேன். நான் லாஸ்ட்டாக வந்து உங்கள் மாணவர்கள்லாம் வந்து மாவட்ட அளவில் திருக்குறள் போட்டி கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன். அங்கே போயிருந்தப்பவும் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் உங்களுடைய கல்யாணி ராஜா ஸ்கூல்லேருந்து வந்து தான் 500 குறளுக்கு மேலே சொல்லி எங்களையே வேப்புக்கு உள்ளாக்கிற அளவுக்கு நிறைய குறள்களை சொல்லியிருந்தாங்க. அவர்களுக்கு அந்த மாணவர்கள் வந்து குறள் சொன்னதுக்கு அவங்களோட ஸ்கூல் மட்டும் இல்லை, அதுக்கு பேரண்ட்டும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்ன அந்த பேரண்ட்டுக்கும் சேர்த்து ஒரு பெரிய பிக் கிளாப் பண்ணுங்க. உங்களுக்கு பாராட்டு சொல்றது கூட நிறைய கிளாப் பண்ணலாமே. இப்படிப்பட்ட ஒரு பள்ளி உங்களுக்கு அமைஞ்சது மிகப்பெரிய பாக்கியம். இப்பள்ளி 25 ஆண்டு அல்ல, வெள்ளி விழா பொன்விழா கண்டு 100ஆண்டு விழாக்களையும் கடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நான் சார்ந்த தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தினுடைய
மாநில செயலாளர் சதீஷ் அவர்களின் நல் ஆசிரியர்களை வழங்கி என்னிடம் அந்த ஆசியை வழங்க சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்களை வழங்கி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க இருப்பவர், இனியது ஒரு மாலை வேலை, பனி பொழிவதோ காலை, சொற்கள் எல்லாவற்றையும் சேர்த்து இவர் தருவதோ மாலை, இவரின் பேச்சை கேட்டால் எல்லோருக்கும் கிடைக்கும் மலர் மாலை. திரு எஸ் ராஜகுமார், தாளாளர், ஆக்ஸ்போர்ட் காட்டேஜ் பள்ளி, திருவாரூர் மாவட்ட தலைவர், தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கம். ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இனிய மாலை பொழுதில் இந்த அருமையான நிகழ்ச்சி, 25 வயது இந்த பள்ளியினுடைய வயது, அதனுடைய தலைவர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் நரேந்திர பிரசாத். நீங்கள் ஒன்றும் வேறு எதுக்கு போயிடாதீங்க. ஐயா அவர்கள், பாசத்திற்குரிய சகோதரி மருத்துவர் அம்மையார் அவர்கள் மற்றும் ஏனைய ஆசிரியர் பெருமக்கள், தமிழ்நாடு தனியார் பள்ளி முன்னேற்ற சங்கத்தினுடைய மண்டல செயலாளர், மாவட்ட செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து வரக்கூடிய மாநில பொருளாளர் ஐயா வெங்கடாச்சலம் அவர்களை வணங்குகிறேன். ரொம்ப பேசல மாட்டேங்க, ஏன்னா எனக்கு தெரியும் என்ன கஷ்டம். அங்கே உட்காந்துருந்தால் என்ன கஷ்டம் தெரியும். நீ எப்போ மைக்கை வச்சுட்டு கீழே இறங்குவீங்க, எங்கள் பிள்ளை எப்போ மேலே ஏறும், அது எப்போ கையாட்டும் காலாட்டும் வாலாட்டுங்கிறது தான் வெயிட் உங்க இருக்குது. போட்ட மேக்கப் கலைஞ்சி போச்சு, அடுத்த மேக்கப் டச் பண்ணியாச்சு, அந்த குழந்தைங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு. உங்கள் பேச்சு எங்களுக்கு தேவையா? ஒரு கேள்விக்குறி வரும், நிச்சயமாக வரும். ஆனால் இருந்தாலும் ஒரு சம்பிரதாயம், அதை செஞ்சே ஆகணும். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து நம்மளுடைய நடிகர் ஐயா அவங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு சூப்பர் ஸ்டார் அப்போ வராங்கன்னு வச்சுங்களேன். அந்த குழந்தை பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல இதை வச்சு காரணம் வச்சு சந்திச்சு ஐயா உங்கள்கிட்ட பரிசு வாங்கியிருக்கேன் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு காரியத்தை சாதிச்சுக்கும். அதே நேரத்தில் அதை பார்த்து புகழடைஞ்சு பெருமை அடைஞ்சு சந்தோஷமாக இருக்கும். நிறைய வாய்ப்புகள். அதை அப்படியே இன்னொரு பக்கம் விரட்டி போடுங்க. அந்த குழந்தை நம்ம தாய் திருநாட்டினுடைய தலைமை பொறுப்பு, ஜனாதிபதி பொறுப்புலையோ அல்லது பிரைம் மினிஸ்டராகவோ அல்லது நாட்டினுடைய சிஎம்மாகவோ இருந்ததுன்னா, அந்த குழந்தை அதில் அமரும் பொழுது அந்த நடிகர் என்ன சொல்லுவாங்க, என் கையால் பரிசு வாங்கிய குழந்தை அங்கே அமர்ந்திருக்கிறது பார் அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளவு பெருமையாக அவருக்கு இருக்கும். இதை ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி, 2 பேருக்கும் வரக்கூடிய ஒரு பெருமை. அந்த பெருமைக்கு உரியது தான் இந்த மேடை. அந்த மேடையை உருவாக்கிய ஐயா ராஜபாபு அவர்களுக்கு நன்றி. அதே நேரத்தில் எல்லா இடத்துலையும் ஸ்கூல் நடத்தலாங்க, எல்லோரும் நடத்தலாம், எல்லா இடத்துலையும் நடத்தலாம். ஆனால் அண்ணன் வரும்போது சொன்னார், நான் தேடி கண்டுபிடிச்சி இது எல்லாம் கூகுள் மேப்லாம் போட்டு கேட்டுக்கிட்டு வந்தேன். நாங்கள் ரைட்டு தான். ஒரு நாள் அரை நிமிடத்துக்கே இவ்வளோ கஷ்டம்னா இங்கே இதிலையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, இவங்க என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, யாராவது திரும்பி பார்க்குறாங்களா? அந்த இடத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருக்காருல்ல, அவரை தான் நம்ம பாராட்டணும். ஆனால் இந்த பேரண்ட்ஸ்க்கு நம்ம முக்கியமான குழந்தைங்க வளர்ச்சியில் முக்கியமானது பேரண்ட்ஸ் தான். அப்போ எந்த ஸ்கூலில் பார்த்தாலும் அதிகமான தாய்மார்கள், கல்வி என்பது அறிவை வளர்ப்பதற்கா, வேலை பெறுவதற்கா, புகழ் அடைவதற்கா? ஒரு 3 நினச்சி பார்த்தீங்கன்னா, அறிவு என்பது முதல்ல எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, இந்த பாடத்தை எடுத்தால் தான். ஒரு அம்மா ஸ்கூலில் எல்கேஜி இப்போ கூட அட்மிஷன் போட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம பிள்ளைய சேர்த்துட்டோம், நம்ம பிள்ளை அப்துல் கலாம் ஆயிடணும் அப்படின்னு கனவு கண்டுட்டே வருவாங்க. அவங்க அப்பா என்ன செய்வார், நம்ம பிள்ளை பில்கேட்ஸ் ஆகிடணும். இவங்க அறிவை தேடி போவாங்க, அவர் பணத்தை தேடி போவார். அப்பா எப்பொழுதும் பணத்தை தேடி போகக்கூடியவர், அம்மா எப்பொழுதும் அறிவை தேடி போகக்கூடியங்க. அப்படியே நம்ம நினச்சி போயிட்டுருப்போம். ஆனால் யாரும் அந்த குழந்தை மனுஷனாகவும் நினைக்கிறதே கிடையாது. அந்த குழந்தை மனுஷனாகவும் பண்பாகவும் அன்பாகவும் பாசமாகவும் நேசமாகவும் பணிவோடு இருக்கும் பட்சத்தில் தான் அந்த குழந்தை கற்ற கல்வி சிறப்பாக செயல்படும். அது சிறந்த அறிவை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும், சிறந்த வேலையை பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறாக இருக்கும், நல்ல புகழ் அடைவதற்கான ஒரு வாய்ப்பாக ஏற்படும். அதனால தான் இந்த கல்வியை கற்க வேண்டும் என்று சொல்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனால் கூட, ஒரு மரம்
அந்த மரத்தினுடைய ஆணிவேர் என்பது அறிவு. அந்த மரம் வளர்ந்து கிளைகளாக இருக்கு, அது வேலை. அது பூத்து காய் காய்ச்சி கனியாகுது, அது புகழ். ஆணிவேர் போயிட்டுனா எல்லாமே அவுட்டு. அதனால் கல்வி என்பது அறிவை வளர்ப்பதற்கு, கல்வி என்பது ஒரு பண்பை வளர்ப்பதற்கு, பாசத்தையும் நேசத்தையும் ஒருங்கிணைச்சு போவதற்கு, குடும்பம் வளர்வதற்கு, சமுதாயம் மேம்படுவதற்கு, நாடு உயர்வதற்கு பயன்படுகிறது. அந்த கல்வி இந்த பள்ளிக்கூடத்தில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் சொன்னாங்க மெட்ரிகுலேஷன் பள்ளி, நாங்கள் நிச்சயமாக மெட்ரிகுலேஷன் பள்ளி கிடைக்கும். காலம் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கோ குறைஞ்சிருக்கோ, மிடில் ஸ்கூலில் சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். கவர்மெண்ட்டினுடைய வாய்ப்புகள் இருக்குது, இன்னும் 2 மாதம் பொறுத்திருங்க, தெரிஞ்சு போயிடும் என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 3 நிமிஷம் தான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ்நாட்டுக்கு உதயமே, தமிழ்நாட்டுக்கு உதயமே, மக்களின் இதயமே, அருளின் ஆலயமே, அறிவு சுரங்கமே, நடிப்பு திலகமே, உங்களின் பேச்சே எங்களின் மூச்சு. வாழ்த்துறையின் நிறைவாக டாப்பு குக்கு டூப்பு குக்கு டைட்டில் வின்னராகவும் யமகாதகி திரைப்பட நாயகராகவும் கல்யாணி ராஜா நர்சரி பிரைமரி பள்ளியின் 25வது ஆண்டு விழாவின் நாயகனை அறிமுகம் செய்யும் நேரம் இது. ஒரு படத்தை எடுக்கணும்னா அந்த படத்துக்கு மெயினானது கதை தான். அந்த கதையை எழுதினோடனே அந்த டைரக்டர் யோசிக்கிறது அந்த ஹீரோவை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு தான். அந்த மாதிரி இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்க நரேந்திர பிரசாத் அண்ணன் அவர்களை சிறப்பிக்க நாங்கள் வந்திருக்கோம், அறிமுகப்படுத்த வந்திருக்கோம். அண்ணனை பற்றி சொல்லணுன்னா தன்னோட ஷார்ட் ஃபிலிமில் கூட தன்னோட லவ்வரை மீட் பண்ண கூட டைம் இல்லாத அளவுக்கு பிஸியான ஆள். ஆனால் நம்ம ஸ்கூலில் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணோன்னே அவங்களோட எல்லா வேலையும் விட்டுட்டு நம்மளை ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பார்வதி தேவி மயிலாக வந்து நடனம் ஆடினால தான் மயிலாடுதுறைன்னு பேர் வந்துச்சு. பார்வதி தேவி பாதம் பட்டனால தான் இந்த ஊரில் இருந்து நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிருக்காங்க. இந்த ஊரில் நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிருக்காங்க. அதில் சில பேரை சொல்லணுன்னா டிஆர் ராஜேந்திரன், அவரோட பையன் சிலம்பரசன், விஜய் ஆண்டனி, சீர்காழி கோவிந்தராஜன் போல் நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிருக்காங்க. அப்புறம் இந்திய கிரிக்கெட் அணி வீரர் அஸ்வின் கூட நம்ம ஊரோட பக்கத்தில் உள்ள இருக்க பெருந்தோட்டம் தான். அப்படிப்பட்ட நிறைய பேரை வளர்த்து விட்ட ஊர் தான் மயிலாடுதுறை. இந்த ஊரில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக வளர்ந்துட்டுருக்கவர் தான் நரேந்திர பிரசாத் அண்ணன். இங்கே நிறைய பேர் சன் டிவி பார்ப்பீங்க. சன் டிவியில் 2 வருஷத்துக்கு முன்னாடி டாப்பு குக்கு டூப்பு குக்குன்னு ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில் டாப்பு குக்காக வந்தவர் தான் நரேந்திர பிரசாத் அண்ணன் வந்து டாப்பு குக்காக வந்தார். அந்த டைட்டிலையும் வின் பண்ணிட்டு போனாங்க. அண்ணனை நீங்கள் எல்லாம் டாப் குக்காக மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. ஆனால் உண்மையிலே அண்ணன் ஒரு டாப்பரு. அவர் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ரோட்டரி கிளப் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி மயிலாடுதுறையில் தான் படித்தார். அப்போ 12th 1200க்கு 1164 மதிப்பெண்களை பெற்றிருக்காரு. அண்ணன் வந்து எம்பிபிஎஸ் ஆகணுங்கிறது தான் அவரோட கனவு. ஆனால் ஒரு அரை மார்க்கால் அவரோட கனவு வந்து மிஸ் ஆகிட்டு, இல்லைன்னா அவங்க நேரம் ஒரு எம்பிபிஎஸ்ஸாக இருந்திருப்பாங்க. ஆனாலும் மனசு தளராமல் அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. அதன் பிறகு பிளாக் ஷீப் சேனல் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெப் சீரிஸும் நடிச்சிருக்காங்க. ஆஹா கல்யாணம் ஆரம்பித்து கல்லூரி சாலை, கதைப்போமா, ட்ரை பண்ணுறோம், நெஞ்சம் மறப்பதில்லை, திருடா திருடா, கதைப்போமா 2 போன்ற பல வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்க. அண்ணன் எடுத்த முதல் படம் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. இந்த படத்தில் தான் அண்ணனோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2023ஆம் ஆண்டு ஆர்ஜே விக்னேஷ், அப்துல் அயாஸ், அபிராமி போன்ற நடிகர்களோட சேர்ந்து நடித்த படம் தான் பாபா பிளாக் ஷீப். அதுக்கப்புறமா 2025 யமகாதகி படத்தில் கதாநாயகன் நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பல படங்கள் நடித்து கொண்டு இருக்கிறாங்க அண்ணா. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் யோகி பாபு நகைச்சுவை நடிகர் அவர்களே அண்ணனை வந்து அவங்க நடிப்பை வந்து பாராட்டியிருக்காங்க. அண்ணன் இன்னும் நிறைய படங்களை நடித்து இன்னும் பல சாதனைகளை புரிய வேண்டும் என்பதே பலருடைய ஆசைகளாக இருக்கிறது என்று கூறி எங்கள் உரையை முடித்துக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
ஐயோ ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி அண்ட் தங்கச்சி, உங்கள் 2 பேருக்குமே ரொம்ப நன்றி எனக்கு இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்ததுக்கு. அண்ட் மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்து குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்திருக்க எல்லா பெற்றோர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட இந்த கலை இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரில, பட் என்னோட இந்த ஒரு கலை ஆர்வமும் இப்படி ஒரு ஆனுவல் டேயில் ஆரம்பித்த ஆர்வம் தான். முன்னாடி தம்பி சொன்ன மாதிரி நானுமே வந்துட்டு கொஞ்சம் டாப்பராக தான் இருந்தேன் ஸ்கூல் டைமில். எனக்கு வந்துட்டு 2 அண்ணன். நானும் ஐயா மாதிரி ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. அடுத்து பசங்க டான்ஸ் பார்க்க நாங்களுமே எல்லாருமே ஆர்வமாக இருக்கோம். புரியுதுக்கா? நீங்கள் தனியாக கை தட்டுறீங்களே. வீட்டுக்கு போகணுமா? டைம் ஆயிடுச்சா? கையால் போட்டிருப்பாங்களா? ஸோ நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். எங்கள் குடும்பத்தை பற்றி மட்டும் சொல்லிவிட்டு நான் சீக்கிரம் கிளம்பிடுறேன். எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் பஸ் கண்டக்டர். எனக்கு வந்துட்டு 2 அண்ணன். நாங்கள் வீட்டில் 3 ஆம்பளை பசங்க. எங்கள் அப்பா வந்துட்டு கவர்மெண்ட் பஸ் கண்டக்டர் இல்லையா, ஸோ வந்துட்டு அப்பா வீட்டிலே இருக்க மாட்டாங்க. ஸோ அடிக்கடி டியூட்டிக்கு போயிட்டு வருவாங்க. அண்ட் கவர்மெண்ட் பஸ் கண்டக்டருக்கு என்ன சம்பளம் இருக்குன்றதே எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழ்நிலையில் தான் நாங்கள் 3 பேருமே இருந்தோம். எங்கள் குடும்பமும் இருந்துச்சு. எங்கள் குடும்பம் எப்போ பொருளாதார ரீதியாகவும் சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமும் எப்போ எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 3 பேர் கஷ்டப்பட்டு படித்து அந்த நிலைமையை அடைஞ்சதுக்கப்புறம் தான் அந்த நிலைமைக்கு எங்கள் ஃபேமிலி வருது. அதுக்கு முதல் காரணமாக இருந்தது எங்களோட பெற்றோர்கள் தான். ஸோ இதை வந்துட்டு இப்போ நான் இங்கே இருக்க ப்ரைமரி ஸ்கூல், நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இதை வந்துட்டு இப்போ இங்கே இருக்க ஸ்கூல் பசங்களுக்கு இப்போ நான் என்ன பேசினாலும் அவங்களுக்கு புரியாது, தெரியாது. ஸோ இந்த விஷயத்த பெற்றோர்கள்ட்ட மட்டும் சொல்லிட்டு போகணுன்றதில் நான் ஆசையாக இருந்தேன். எப்பாடுபட்டாவது கஷ்டப்பட்டாவது என்ன பண்ணியாவது நீங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை கைவிடாமல் தொடர்ந்து பண்ணிடுங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களை கண்டிப்பாக நல்ல முறையில் படிக்க வச்சுருங்க. அண்ட் என்னையே எந்த விதத்துலையும் எக்ஸாம்பிளாக எடுத்துக்காதீங்க. அக்ஷயா இருக்காங்க. ஸோ அக்ஷயா மாதிரி உங்கள் குழந்தைங்களும் இதே பள்ளிக்கூடத்தோட 50வது ஆண்டு விழா, 100வது ஆண்டு விழா இந்த மாதிரி நடக்கிறப்ப கண்டிப்பாக இதே ஆண்டு விழாவில் உங்கள் குழந்தைங்களும் வந்து இதே மாதிரி அக்ஷயா மாதிரி வந்துட்டு ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ இன்னும் பெரிய பொசிஷனில் உங்களுக்கும் பெருமை சேர்த்து, இந்த ஊருக்கும் பெருமை சேர்த்து, இந்த ஸ்கூலுக்கும் பெருமை சேர்க்கணுன்றது தான் என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய ஆசை. அதுக்கு உங்களோட சப்போர்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு எப்போதும் இருக்கும். அதை கைவிடாமல் நீங்கள் கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் கைவிடாமல் பண்ணுங்கள். உங்கள் குடும்பம் கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதார இடத்துலையும் இந்த சமுதாயத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல அங்கீகாரமுமே உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்குன்றதில் கண்டிப்பாக நான் தீர்க்கமாக சொல்கிறேன். ஏன்னா கல்வி மட்டும்தான் நீங்கள் எல்லாத்தையுமே பெற்றுத்தரும். கல்வி மட்டும்தான் எல்லாத்துக்குமே முதல். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, தொடர்ந்து பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்கூலோட 25வது ஆண்டு விழாவில் நான் பங்கேற்றதில் எனக்கு ரொம்ப 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 பெரிய சந்தோஷம். அண்ட் நீங்கள் உங்கள் குழந்தைகள் உங்கள் குடும்பம் எல்லாருமே நல்லா வரணுன்றதுக்கு இப்படி ஒரு பள்ளி ஆரம்பித்து குழந்தைங்களை படிப்பு வச்சுட்டு வர தாளாளர் அண்ட் ஐயா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய வாழ்த்துக்களும் நன்றியும். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான, ஏன்னா இது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு சமுதாயத்தையே உருவாக்குற ஒரு கடமையை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அக்ஷயா வந்துட்டு பெருமையாக சொல்கிறாங்க இல்லையா, இன்றைக்கி நான் வந்துட்டு எங்கள் ஊரில் முதல் டாக்டர் அப்படின்னு. இந்த ஊருக்கு முதல் டாக்டர் உருவானது இந்த ஸ்கூலில் தான் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி நிறைய முதல்னு இங்கே நிறைய குழந்தைகள் வரணுன்றது என்னோட ரொம்ப 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 பெரிய ஆசை. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த மாதிரிலாம் பேசினதே இல்லை. ஸோ ஸ்கூலுன்றதுனால எனக்கு ஸோ என்னை கூப்பிட்டதுக்கு மேனேஜ்மெண்ட்டில் இருக்க எல்லாருக்கும் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய நன்றி. அண்ட் குட்டி பசங்க எல்லாருக்குமே ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஆனுவல் டேயில் ஜாலியாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எல்லா போட்டியிலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ஸ்கூலில் சார் சொன்னார் ரொம்ப இன்டீரியரில் இருக்குது ஸ்கூலு அப்படின்னு. இன்டீரியரில் ஒரு ஸ்கூல் இருக்கப்பையும் மாவட்ட அளவில் ஒரு போட்டியில் பங்கேற்று அதில் பரிசு வென்றிருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதே மாதிரி மாநில அளவிலும் தேசிய அளவிலும் குழந்தைகள் வெற்றி பெறணுன்றது வாழ்த்துக்கிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. என்னை கூப்பிட்ட எல்லாருக்குமே நன்றி. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். जल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्य लम्बितां भुजङ्गतुङ्गमालिकां टमड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिवम्
జటాకటాహ సంభ్రమ భ్రమ నిలింప నిర్ఝరీ విలోల వీచి వల్లరీ విరాజమాన మూర్ధని ధగద్ధగద్ధగజ్వలల్లలాట పట్ట పావకే కిశోర చంద్రశేఖరే రతి ప్రతిక్షణం ధరాధరేంద్ర నందిని విలాస బంధు బంధుర స్ఫురద్దిగంత సంతతి ప్రమోదమాన మానసే కృపా కటాక్ష ధోరణి నిరుద్ధ దుర్ధరాపది క్వచిద్దిగంబరే మనో వినోదమేతు వస్తుని జటాభుజంగ పింగళ స్ఫురత్ ప్రణామణి ప్రభా కదంబ కుంకుమద్రవ ప్రలిప్త దిగ్వధూముఖే మదాండ సింధుర స్ఫురత్వగుత్తరీయమే దురే మనో వినోదమద్భుతం బిభర్తు భూత భర్తరి ఓం నమః శివాయ. శివ శివ శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరారా ప్రియతాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా శివ శివ శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరారా ప్రియతాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా ఓం పరమేశ్వర పర ఓం నిఖిలేశ్వర హర ఓం జీవేశ్వరేశ్వర కనరారా ఓం మంత్రేశ్వర స్వర ఓం యంత్రేశ్వర స్థిర ఓం తంత్రేశ్వర వరదావేరా శివ శివ శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరారా ప్రియతాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా ఆకాశలింగమై ఆవహించరా ఢమ ఢమ ఢమమని డమరుక ధ్వని సలిపి కడతని వదిలించరా శ్రీవాయులింగమై సంచరించరా అణువణువున తన తనువున నిలిచి చలనమే కలిగించరా భస్మం చేసే అసురునే అగ్నిలింగమై ప్రవికారా వరదై ముంచై జనలింగమై ఘోరా వరమై వసమై ప్రబలమౌ భూలింగమై బలమిడరా జగమే నడిపే పంచభూతలింగేశ్వర కరుణించరా శివ శివ శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరారా ప్రియతాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా శివ శివ హర హర జయ
வெல்கம் டான்ஸ் ஆடிய நம் இளம் தளிர்களுக்கு நன்றி. கண்ணுமொழி காக்காமுள்ள குருவரண்டும் குருவ நெல்லா நீராந்த போல தினராத்திரி வேள என் சொப்பன வார வந்து வெளிச்சம் தார அழகாலே புரியலையே ஓம்பாச தெரியலையே மனசு ரக்க முளைச்சு பறக்குது யாத்தே கண்ணு மொழி காக்காமுள்ள உன் குருவரண்டும் குருவ நெல்லா நேசத்துக்கும் பாசத்துக்கும் தேசம் ஒண்ணும் தேவையில்லை பாசையத்தான் பார்த்து வர காதல் வேறு வார்த்தை இல்லை கண்ணு கண்ணு மோதன வேளையில உன்னை விட்டு வந்தவ என்னோட நெஞ்சில நிறைஞ்சிட்ட உசிரில் கரைஞ்சிட்ட உள்ளுக்குள் புகுந்துட்ட மூச்சில கலந்துட்ட மனசு ரக்க முளைச்சு பறக்குது யாத்தே குருவரண்டும் குருவ நெல்லா நீராந்த போல தினராத்திரி வேள என் சொப்பன வார வந்து வெளிச்சம் தார அழகாலே புரியலையே ஓம்பாச தெரியலையே மனசு ரக்க முளைச்சு பறக்குது யாத்தே பக்கத்துல நீ நடந்தா கல்லும் முள்ளும் புல்லாகும் காட்டு வழி பாதையெல்லாம் கம்பளத்த போலாகும் கைபிடிச்சு கூடவே நீயும் வந்தா கண்டம் விட்டு கண்டமும் கடந்து வானத்தில் எட்டு வைப்பேன் அந்த நேரம் கிள்ளிவோ நெத்திக்கு பொட்டு வைப்பேன் பக்கத்தோட இருப்பேன் சிறக்க முளைச்சு பறக்குது யாத்தே கண்ணு மொழி காக்காமுள்ள உன் குருவரண்டும் குருவ நல்லா நீராந்த போல தினராத்திரி வேள என் சொப்பன வார வந்து வெளிச்சம் தார அழகாலே புரியலையே ஓம்பாச தெரியலையே மனசு ரக்க முளைச்சு பறக்குது யாத்தே செல்வங்களே, நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மாலை நேரத்தில் வருவது அழகிய வெயிலா அல்லது சோலையில் கூவும் குயிலா, தோகை விரித்தாடும் மயிலா, பொங்கும் இன்ப கடலா, இல்லை இவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வரும் குச்சி முட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தரண்டிய செல்ல குட்டி காதலிக்கும் பொண்ணுக்கெல்லாம் பசங்க நாங்க போன குட்டி மீயா 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 மீயா
லைட்டு கசக்குமா